ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ராகினியை வீட்டை விட்டு நம்ம விஜய் துரத்தி அடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே ராகினி ஒரு பிளான் பண்ணுறாங்க. காவேரியும் விஜயும் நிரந்தரமாக பிரிஞ்சே இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்கே அஜயுமே அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த கேட்டு இதுக்கு சம்மந்தம் சொல்லிதான்ப்பா ஆகணும். விஜய் தான் வெண்ணிலா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அஜயோட அப்பா மறுக்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே அஜய்க்காக ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராகினி கிட்ட அஜய் சொல்கிறாங்க, என் அப்பா ஓகே சொல்லிட்டாரு, என் அப்பா நமக்கு துணையாக நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராகினிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது அந்த விஜயும் காவேரியும் பிரிச்சுடணும், அவங்கள ரெண்டு பேரையும் ஒன்று சேரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலா கிட்ட ராகினி போயிட்டு பேசுகிறாங்க. உன் அம்மா அப்பாவும் இறந்தது காரணமே விஜய் தான் அஜயோட அப்பா கிட்ட சொல்லி லாரி விட்டு ஏற்ற சொன்னது. அதனால தான் உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் போயிட்டாங்க. நீயும் செத்துருவன் தான் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நீயும் உயிர் பொழிச்சு வந்துட்ட. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உங்ககிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. லவ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே காவேரி விஜய் வாழ்க்கையில் நுழைஞ்சிட்டா. காவேரி விஜய் மாற்றிட்டா. உங்கள் குடும்பத்தை இல்லாமல் பண்ணாதான் காவேரி விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் குடும்பத்தவே காவேரி இல்லாமல் பண்ண சொன்னது. விஜயும் காவேரி பேச்சையை கேட்டுக்கிட்டு உங்கள் குடும்பத்தவே, அதாவது உன்னையும் சேர்த்து முடிச்சு கட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் நீ மட்டும் மீண்டு வந்துட்ட வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் காவேரி எக்ஸிபிஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம வெண்ணிலா பயங்கர கோவத்தோட, என் அம்மா அப்பா சாவுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் பயங்கர ஷாக்காக வராங்க. என்ன வெண்ணிலா இப்படி பேசுகிற? உங்கள் குடும்பம் இல்லாமல் போகிறதுக்கு நான் காரணமாக இருப்பேனா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி